நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை அவர் ஏகோவா ஈரையா இருக்கிறார் என்ற வார்த்தை தான். ஏகோவா ஈரை என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஏதோ தேவைகளோடு இருக்கிறீர்களா? ஏதோ இந்த காரியம் எனக்கு நடக்காதா? இந்த காரியம் நடந்தால் என்னுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுமே என்று சொல்லி பல குழப்பத்தின் மத்தியில நீங்க இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை முழுமனதோடு உண்மையாய் தேடுவாயே ஆனால், என் மேல நம்பிக்கை வைத்து நீ எனக்கு பயப்படுகிற பிள்ளையாய் உண்மையாய் நீ ஜீவிப்பாயே ஆனால், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். நான் உனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். நான் இந்த நாளிலே உனக்காக யெகோவா ஈரையாய் எழுந்து செயல்படுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம் பிரியமானவர்கள். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த நாளைக்குரிய வேத பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் போது அதிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது 1வது வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லிப்பார். சோதித்தார், சோதனையிலே நிலைநிற்கிற மனிதன், அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, அவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் இந்த நாளிலே யெகோவா ஈரையாயிருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சோதித்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த சோதனையிலே அவர் நிலை நின்றார். ஒரு காரியமும் சொல்லல. அவர் சொல்றாரு, ஆண்டவர் திடீர்னு ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எப்படி சொல்றாரு பாருங்க, உன் புத்திரன் உன் ஏக சுதன் உன் நேசகுமாரன். அழகாக சொல்லுகிறார். அவனை நீ ரொம்ப நேசிக்கிறல்ல, முதிர் வயதிலே 100 வயதா இருக்கும்போது உனக்கு நான் ஒரு மகனை கொடுத்தேன் அல்லவா, அந்த மகனை கொண்டு போய் மோரியா தேசத்திலே அங்கே நான் காண்பிக்கிற மலைகள் ஒன்றிலே தகன பலியிடு என்று சொல்லிவிட்டார். ஆபிரகாம் எந்த மாறுதரமும் சொல்லல. பாருங்க, ஆண்டவரே நீர்தானே எனக்கு சொன்னீர், வானத்தை பாரு, கடலை பாரு, கடற்கரை மணலை பாரு, அவ்வளவாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நீங்க தானே சொன்னீர். ஓ மூலமாய் சாராள் மூலமாய் உனக்கு சந்ததி கிடைக்கும் என்று மறுபடியும் எனக்கு வார்த்தையை கொடுத்து நீர் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தீர். இப்பொழுது நீர் மறுபடியும் அவனை கொண்டு தகன பலியிடு என்று சொல்லுகிறீரே என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். ஆபிரகாம் சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, அதிகாலையில் எழுந்து கழுதையில சேனம் கட்டி தன் வேலைக்காரல ஒய்ஃப்ட கூட சொன்ன மாதிரி வேதம் சொல்லல, சாராள் கிட்ட சொல்லல. வேலைக்காரர் 2 பேரை கூட்டு போறாரு. ஈசாக்கையும் கூட்டிட்டு போய் கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் குறித்த மோரியா தேசத்துல இருக்க மலைகள்ல ஒன்றுல போகும்படியாய் அவர் புறப்பட்டு போனார். 3 நாள் பிரயாணம். எப்படி வேதனையா இருந்திருக்கும். இருதயத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய சூழ்நிலைமையில கடந்து சென்று அன்பான தேவ பிள்ளையே, இருதயத்துல பாரமா இருந்திருக்கும். என்ன நடக்க போகிறதோ என்ற தவிப்பு இருந்திருக்குமானால் இருதயத்துல ஒரு சமாதானமும் இருந்திருக்கு. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு வார்த்தையை கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் உண்மையுள்ளவர் அல்லவா. அவர் சொன்னதை மறந்து போவாரா, சொன்னதை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்கிற பல காரியங்களுடைய இருதயத்துல இருந்திருக்கும். பிரியமானவர்களே, கொஞ்சம் தூரத்துல வந்த உடனே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இந்த இடத்தை பார்த்துட்டார். உடனே தன் வேலைக்காரர்களை நோக்கி சொல்லுகிறார், இங்கே நீங்க நின்னுக்கோங்க, கழுதையை நிறுத்தி இங்க காத்துருங்க. நானும், இதுல விசுவாச வார்த்தையை பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இதுதான் விசுவாசம். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய விசுவாசம் அவ்வளமாகவே இருந்தது. பிரியமானவர்களே, ஏன்னா ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுத்தவர், அவர் ஏதோ கேட்டிருக்காரு, ஆனா அவர் நிச்சயமா அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை
அவருடைய இருதயத்துல இருந்தது. நான் போறோம், தொழுது கொண்டு வருகிறோம். நாங்க 2 பேரும் வருவோம். அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, அவங்க 2 பேருமா நடந்து போறாங்க. ஆபிரகாமும், ஈசாக்கும். அப்பொழுது ஈசாக்குடைய அந்த கட்டைகளையே ஈசாக்கின் தோளின் மேல வைத்து கூட்டிட்டு போறாரு. தன் கையில நெருப்பையும் கத்தியும் எடுத்துக் கொள்கிறாரு. இருவரும் கூடி போனார்கள். ஈசாக்கு அப்பாவை பார்த்து கேட்கிறாரு, தகப்பனேங்கிறாரு. என் மகனே என்று சொல்லி சொல்லி சொல்றாரு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். நல்ல கேள்விதானே. எல்லாம் இருக்கிறது ஈசாக்குக்கும் தெரியாது. அவர்தான் பலி பலி செலுத்தப்படக்கூடிய பொருள் என்று அவருக்கும் தெரியாது. பாருங்க, அவர் கேட்கிறார். கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பாருங்க, பார்த்து கொள்வார். பார்த்து கொண்டாரா? பார்த்து கொண்டார். பிரியமானவர்களே, விசுவாசி, விசுவாசிகளின் தகப்பன் அல்லவா ஆபிரகாம். சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது. பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒண்ணும் இல்ல, அத பத்தி எல்லாம் நீ ஒரி பண்ணாத ஈசாக்கு, கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த காலை வேளையிலே உடைய தேவைகளின் மத்தியிலே கடந்து வந்திருக்கீங்களா? எனக்கு இது நடக்குமா? எனக்கு இதுல எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? அல்லது எந்த காரியமா இருக்கட்டும், இந்த காலை வேளையிலே தேவன் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்விலே இருக்கும்போது, நிச்சயமாகவே தேவன் நமக்காக பார்த்து கொள்ளுகிற தெய்வமாய், ஏகோவா ஈரையா இந்த நாளிலே அவர் எழுந்தருளுவார். பிரியமானவர்களே, அவங்க அங்கே போயாச்சு. அந்த காண்பிக்கிற மலையிலே போயாச்சு. பலிபீடத்தை உண்டாக்குகிறார்கள். கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அதன் மேல வச்சாச்சு. எப்படி இருந்திருக்கும் ஈசாக்குக்கு? என்னுடைய அப்பா இப்படி செய்யறாரேன்னு ஒருவேளை அந்த கஷ்டம் இருந்திருக்கும். ஆனாலும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஏன்னா ஈசாக்கு தன் தகப்பன் ஆராதித்த தெய்வத்தை பார்த்திருக்கிறார். அவர் பெரியவர், ஏகோவா ஈரே என்று அறிந்திருக்கிறார். பாருங்க, அவர் இருந்தவராகவே இருக்கிறார். யெகோவா தேவனை அவனுக்கு நன்றாக தெரியும். தன் தகப்பன் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். என் தகப்பன் ஏதோ ஒரு காரியம் செய்கிறார் என்றால் அதற்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆராதிக்கிற தெய்வம் சொல்லாம அவர் செய்ய மாட்டார் இருக்கிற நம்பிக்கை அந்த ஈசாக்குக்கு இருந்தது. அவர் ஒண்ணுமே செய்யல, அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். தன் தகப்பன் செய்கிற எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை அங்க ஒரு பலிக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே அவன் எல்லாவற்றையும் செய்து விட்டு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை விட்டுபடிக்கு கையை நீட்டி கத்தியை எடுக்கும் போது கர்த்தருடைய தூதனான கத்தியை எடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தியை எடுக்கத்தான் செய்தான். பிரியமானவர்களே, எடுத்த உடனே கர்த்தருடைய தூதனானவர் அழைத்தவர் கைவிட்டு விடுவாரோ? வாக்கு கொடுத்தவர் மாறி விடுவாரோ? நிச்சயமாகவே மாற மாட்டார். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில சோர்ந்து வந்திருக்கிறாயா? உன் வாழ்வில எவ்வளவு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் என்னை ஒருபோது கைவிட மாட்டார். ஒருவேளை நான் கடந்து செல்கிற சூழ்நிலைமை அது எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருக்கட்டும், வனாந்தரத்தின் வழியா இருக்கட்டும், கண்ணீரின் பாதையா இருக்கட்டும், நெருக்கத்தின் பாதையா இருக்கட்டும், ஆனால் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இந்த காலை வேளையில நமக்கு வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். ஆணித்தரமான விசுவாசம் இந்த காலை வேளையிலே நமக்கு கடந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி சொல்லுகிறார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை ஒண்ணும் செய்திராதப்பா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடோடி வந்து உன்னுடைய ஒரே மகன் என்று பாராம எனக்காக பலி கொடுத்தாயெல்லாம், பலியாக ஒப்பு கொடுத்தாயெல்லாம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளை, எவ்வளவு பெரிய வார்த்தை! ஏகோவா தேவனுடைய வாயிலிருந்து வருகிறது என்றால் எவ்வளவு ஒரு நீதிமான், எவ்வளவு ஒரு பரிசுத்தவான். சோதனையில நிலை நின்றான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று பெயரை வாங்கினான். அன்பான தெய்வ பிள்ளையே, நீ உனக்கு எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளை சிந்தித்து பாருங்க. என்னுடைய மகள் எனக்கு பயப்படுகிற மகள் என்று ஆண்டவர் சொல்லணும். பிரியமான, அப்படியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை நம்மிலே பெருக வேண்டும். பாருங்க, உடனே ஆண்டவர் அங்கே ஒரு
புதரிலே சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்கு காண்பிக்கிறார். உடனே அந்த அந்த பலிக்கு பதிலாக ஈசாக்கை எடுத்துவிட்டு அந்த பலிபீடத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிறா, உடனே அங்கே ஒப்பு கொடுத்த உடனே ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னார் அல்லவா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. அவனுக்காக கர்த்தர் எழுந்து நின்றார். அவனுடைய காரியங்களிலே அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை காண்பித்தாங்க. ஒரு நல்ல பலியை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு மறுபடியும் அவர்களை திரும்பி போகும்படி செய்தார். பிரியமானவர்களே, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு திடப்படுத்துகிறது. நீ உன்னை ஏக குமாரன் நேசகுமாரன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தா. உன்னுடைய சந்ததியா இந்த பூமியின் உன்னுடைய சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசலை சொந்தரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி அன்பானவர்களே வாக்கு கொடுத்தார். வேலைக்காரர்களிடத்தில் திரும்பி வந்தார்கள். அன்பான தேவ பிள்ளையை இந்த காலை வேளையிலே சோதனையிலே நிலைநிற்கிற பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்காக அவர் பார்த்துக் கொள்ளுகிறவராய் யெகோவா ஈரையாய். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தை ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவ்வளவுதான் சொல்லக்கூடாது. என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், இந்த சூழ்நிலைமை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாமை போல இந்த காலை வேளையில அறிக்கை செய்ய பழக வேண்டும். பிரியமா, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை எதிர்மறையான காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று அறிக்கை செய்வோம். கர்த்தர் நிச்சயம் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் சொன்னான் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கின் இடத்துல பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பார்த்து கொண்டாரா? பார்த்து கொண்டார். யெகோவா ஈரையா இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாய் அந்த மோரியா மலைகளிலே ஒன்றிலே ஆண்டவர் எழுந்தருளினார். இந்த காலை வேளையில் நம் மத்தியிலே அவர் எழுந்தருள உண்மையுள்ள தெய்வமாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.